ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 5th மந்தான மே மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மே மாதத்தில் ஒரு அதிரடியான நாளானது மே 16ஆம் தேதி என்று சொல்லலாம். அன்னைக்கு என்ன அதிரடியான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்னைக்கு தமிழ் மாதத்தில் 2வது மாதமான வைகாசியுடைய 2ஆம் நாள். அதே போல் கிழமை சனிக்கிழமை. இதுதான் அந்த அதிரடியான நாளா அப்படின்னு கேட்குறீங்களா? இதுதான் அந்த அதிரடியான நாள். என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி அமாவாசை. இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. இந்த அமாவாசை தர்மத்துக்கு நிகரான சக்தி கொண்ட அமாவாசை. இந்த அமாவாசையில் கண்டிப்பாக கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமையும். எப்பயுமே கிரகங்களை நாம் சாதாரணமாக எடை போட முடியாது. கிரகங்கள் எப்போ எப்படி வேணாலும் அமையும். அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பலன் பெறும்போது கண்டிப்பாக நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் இந்த அமாவாசையிலிருந்து என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதோடு அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய உகந்த நாள். முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு நிறைய நாட்கள் இருந்தாலும் இந்த அமாவாசை தான் அதில் ரொம்ப ஹைலைட்டான ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம். அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு செய்தால் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லலாம். அதனால் அமாவாசை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு. ஸோ அதில் இப்போ வைகாசி மாத அமாவாசை சனிக்கிழமை அதுவுமாக வந்திருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்பெஷல் அமாவாசை. இது சனி அமாவாசை என்று அழைக்கப்படும். இந்த சனி அமாவாசையில் உங்கள் ராசிப்படி என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். முன்னோர்களுடைய ஆத்ம சாந்தி அடையவும் சாந்தி அடைந்த ஆன்மாவிடமிருந்து ஆசி பெறுவதும் ஒவ்வொருவரும் தங்கள் ராசிக்கு பரிந்துரைக்கப்படக்கூடிய எளிய தான தர்மங்களை செய்யணும். அதுவும் பித்திருக்களுடைய நல்லாசியை பெறுவது முக்கிய கடமையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதன் அடிப்படையில் தான் வைகாசி அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. வைகாசி அமாவாசை வரக்கூடிய இந்த சனி அமாவாசை அன்னைக்கு மேச ராசிக்காரங்க பண்ண வேண்டியது என்னன்னா, தந்தை மற்றும் வயது முதிர்ந்த பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய விருப்பங்களை நிறைவு செய்யணும். அவங்களுடைய விருப்பங்கள் எது வேணாலும் இருக்கலாம். அந்த ஒரு முக்கியமான விருப்பங்களை நிறைவு செய்து அவங்க நல்லாசையை பெறணும். அப்படி நீங்கள் பெற்றீங்கன்னா கோடி புண்ணியம் உங்களை தேடி வரும். ஸோ மேச ராசிக்காரங்க மன உகுந்து செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். நீங்கள் எவ்வளவு தர்ப்பணம் கொடுத்து எவ்வளவு படையல் போட்டு வழிபாடு செய்தாலும் இந்த ஒரு விஷயம் செய்தீங்கன்னா அவங்களுடைய நல்லாசி பெற்று கோடி புண்ணியம் உங்களை தேடி வரும். ஸோ கோடி புண்ணியம் தேடி வர இந்த ஒரு பரிகாரத்தை மேச ராசிக்காரங்க மறக்காமல் செய்திடுங்க. இதோடு இப்போ உங்களுக்கான பலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன். மே மாதம் இந்த வைகாசி அமாவாசையில் மேச ராசிக்கு தங்கத்தை குவிக்கக்கூடிய யோகமும் அடுத்தடுத்து குட் நியூஸ் வரப்போகுது என்பது கிரகங்கள் மூலிமா குறிப்பிடப்படுது. ஸோ அப்படி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மேசம் ராசினருக்கு வைகாசி அமாவாசையில் இந்த விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். இதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களும், வழிபாட வேண்டிய தெய்வங்களும், இதனால் பலன்கள் இதுவும், இதில் பரிகாரங்கள் இதுவும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வைகாசி அமாவாசையில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் முக்கியமான பயிற்சிகளை சந்திக்கிறது. இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசை ஆரம்பத்தில் உங்களோட ராசியில் செவ்வாய், புதன், சூரியன் ஆகியவை ஒன்றாக கூடிய நிலை உருவாகுது. அதனை தொடர்ந்து அமாவாசைக்கு பிற்பகுதியில் புதன் மற்றும் சூரியன் இணையக்கூடிய சேர்க்கையும் நடைபெறுகிறது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு பலன்களை கொடுக்க காரணமாக அமைகிறது. இந்த கிரக அமைப்புகள் 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை இந்த அமாவாசையிலிருந்து ஏற்படுத்தும். அந்த வகையில் மேச ராசிக்காரங்களுக்கு தொழில், வருமானம், குடும்பம், ஆரோக்கியம் உள்ளிட்ட பல துறைகளில்
தாக்கத்தை கொண்டு வரும். ஸோ இதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். விரிவாக எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேச ராசினருக்கு வைகாசி அமாவாசையிலிருந்து அற்புதமாக நாட்கள் இருக்கும். கழுத்துக்கும் அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதோடு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி போகக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய நம்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இன்வெஸ்ட் பண்ணுவதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் உங்கள் தம்பி தங்கைக்கு திருமணமாகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கும். பெரிய வெற்றிகளை காணக்கூடிய யோகம் கூட இந்த டைம் உண்டாகும். கம்மல், ஜிமிக்கி என புதிய புதிய கலெக்ஷன்கள் வாங்கி குவிப்பீங்க. இந்த மாதிரி உங்கள் மனசுக்கு நிறைவாக நிறைய விஷயம் செய்யறதுக்கு சான்ஸ் உங்களுக்கு கிரகங்கள் மூலிமா இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்கும். இதோடு அரசாங்கம் சார்ந்த அரசியல் சார்ந்த நபர்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் ஏற்படும். முதலீடுகள் கண்டிப்பாக உண்டு. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்படும். மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சனி செவ்வாய் சேர்ந்திருந்ததால் வீட்டில் நிறைய பிரச்சனைகளாக இருந்த நிலைமைகள் எல்லாமே மாறும். செவ்வாய் கேது திரிகோணத்தில் இணைவதால் கணவருடைய ஆரோக்கியம், மார்பகோ, முதுகு போன்றவை பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா இதில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் கவனமாக இருக்கிறது நல்லது. பணவரவு கூட நீண்ட காலமாக செல்ல விரும்பிய இடங்களுக்கு சென்று வர அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். அந்த பயணங்களுக்காக திட்டமிடலை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நிதி சார்ந்த விஷயங்களில் நிறைய செலவுகள் ஏற்படும். அதே போல் செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் கவனம் தேவை. இல்லைனா கொஞ்சம் நீங்கள் பண இதில் தட்டுப்பாடுகளில் மாட்டிக்குவீங்க. அதே போல் வருமானம் நன்றாக இருக்குது. பணியிடத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை பொறுமையோடு கையாண்டிங்கன்னா நன்மை ஏற்படும். அதனால் பணியிடத்தில் பொறுமையாக எல்லாத்தையுமே கையாள்வது உங்களுடைய ராசிக்கு நல்லது. அதோடு பெரிய பாதிப்புகள் எதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படாமல் இருக்க நீங்கள் உடனுடனே சின்ன பாதிப்பாக இருந்தாலும் உடல் ரீதியாக பார்த்துக்கணும். அதுவும் பல் தொடர்பான சிகிச்சைகளை பெறக்கூடிய நல்ல காலகட்டம் இதுங்கிறதுனால இந்த அமாவாசைக்கு பிறகு அதுக்கான முயற்சியில் இறங்கணும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் இப்போ அதில் முயற்சி பண்ணிங்கன்னா திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். அதோடு உங்களுக்கு என்ன நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சாலும் அதில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் செய்ய முடியும். ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த வைகாசி அமாவாசையிலிருந்து சூப்பராக மாற்றங்கள் ஏற்படும் என்பது உறுதியாக சொல்லப்படுது. அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு பரிகாரமாக நான் சொன்ன மாதிரி அதையும் செய்யாமல் இருக்காதீங்க. உங்களோட ராசிக்கு என்ன சொல்லியிருக்கணும் அந்த பரிகாரம் செய்து பயன் பெறுங்க. மெயினாக இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் இப்போ புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த தொழில் பற்றி ஆராய்ந்து உங்களுக்கு மேலே அந்த தொழில் செய்துட்ருக்காங்கள அவங்கக்கிட்ட போய் தொழிலை பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தொழிலில் இறங்கணும். தொழிலில் அவசரமாக எதையும் பண்ண வேண்டாம். முடிவை நீங்களே எடுக்காமல் 4 பேர்த்திட்ட கேட்டுட்டு எடுங்க. கூடவே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தொழிலில் நஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு உதவியாக அவங்க இருப்பாங்க. ஆக மொத்தம் 90% அற்புதமான காலகட்டமாக இந்த அமாவாசை இருக்கும். அருகில் இருக்கக்கூடியதோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய முருகனையோ வழிபாடு சென்றீங்கன்னா, அதாவது வழிபாடு சென்று வந்தீங்கன்னா ரொம்ப ஏற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் இதையும் கூடவே செய்திடுங்க. ஸோ வைகாசி அமாவாசை உங்கள் ராசிக்கு என்ன யோகத்தை கொடுக்கும், என்ன குட் நியூஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.